கொள்கை முறைகேடு விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணைக்கு ஆஜராகும்படி 9 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே 9 முறை கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏற்கனவே டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகும்படி 9 முறை அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டின் முன்பு ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக சரியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சோதனை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் டெல்லியின் சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். 9 முறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நீதிமன்றத்தை நாடியிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். தற்போது மேல்முறையீடு செய்வதற்காகவும் அவர் உச்சநீதிமன்றத்தை நாட இருந்தார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இருக்கிறார். முகிலன், விவரங்கள். தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அமலாக்கத்துறையால் இந்த மதுபான கொள்கை வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இன்று 10வது முறையாக அமலாக்கத்துறையினர் அவருக்கு சம்மன் வழங்க அவர் இல்லத்திற்கு வந்திருந்தனர். அங்கு ஒரு சோதனையும் நடத்தப்பட்டது. அந்த சோதனைக்கு பிறகு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவருக்கு 10 முறை அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டது அமலாக்கத்துறையிலிருந்து. அதாவது இந்த மதுபான கொள்கை இந்த வழக்கில் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பல்வேறு காரணங்களை அவர் குறிப்பிட்டு அந்த சம்மனுக்கு அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார். குறிப்பாக இது எதிர்க்கட்சிகள் மீது தொடுக்கப்படும் ஒரு தாக்குதல். தன்னை வருகின்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவி விட்டு தன் மீது இந்த நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டி வந்தார். மேலும் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் பல மனுக்களை தொடுத்திருந்தார். இன்று காலை கூட அவர் ஒரு மனுவை அவர் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அது விசாரணையின் போது டெல்லி உயர் நீதிமன்றமானது அதாவது அவர் ஒரு இன்டரிம் ரிலீஸ் கேட்டிருந்தாரு. தன்னை அரசு கைது செய்யக்கூடாது, அமலாக்கத்துறை தான் விசாரணைக்கு ஆஜரானாலும் தன்னை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த விசாரணையில் இன்று டெல்லி உயர் நீதிமன்றமானது அவ்வாறு எந்த ஒரு தளர்வும் தர முடியாது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பு வழங்கி வெறும் 2 மணி நேரத்தில் தற்போது அமலாக்கத்துறை 10வது முறையாக சம்மன் வழங்குவதற்கு அவர் வீட்டுக்கு சென்று தற்போது அவரை கைதும் செய்திருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தபடி அவர் உச்சநீதிமன்றத்தையும் நாடியுள்ளார். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கப் போகிறது என்று நாம் புரிந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஏற்கனவே 3 அமைச்சர்கள், 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு MP ஏற்கனவே இந்த மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் இருக்கின்றனர். மிக முக்கியமாக BRS கட்சியிலிருந்து கவிதா அண்மையில் கைது செய்யப்பட்டு இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் இருக்கிறார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக தற்போது, அதாவது தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நந்தா,
ஏற்கனவே இதே விவகாரத்துல டெல்லியின் துணை முதலமைச்சராக இருந்தவர், அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உற்ற நண்பராக இருந்தவர் மணிஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டிருந்தால், நீங்கள் குறிப்பிட்டதை போல பிஆர்எஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர் கவிதாவும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு முறைகள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையை குற்றம் சாட்டி வந்தார். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை பாஜக ஏவி விட்டு இது போல அரசியல் பழிவாங்கும் நிகழ்வாக இதை நடத்துறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் முகிலன்? டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தின் முன்பு ஆம் ஆத்மி தொண்டர்கள் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொண்டர்களையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வலுக்கட்டாயமாக தொண்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல மேலதிக விவரங்களோடு முகிலன் இணைக்கிறார். முகிலன், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த கவிதா கைது, அதே போல டெல்லியின் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா கைது, இதுபோல பல்வேறு தலைவர்கள் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற கைது நடவடிக்கையை எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உங்களுடைய பார்வை? இது எதிர்பார்த்ததுதான். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான அத்தனை முயற்சிகளும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு கட்டங்கள்ல அவருக்கு சம்மன்ஸ் வழங்கப்பட்டு சம்மன்ஸுக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு அந்த நிர்பந்தம் என்பது அவருக்கு ஏற்பட்டுச்சு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன்ஸ்க்கு நான் ஆஜராக மாட்டேன், எனக்கு அனுப்பப்பட்ட சம்மன்ஸ் எல்லாமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சம்மன்ஸ்க்கு ஆஜராகவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 சம்மன்ஸ் அவருக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அவருக்கு நீதிமன்றம் எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்காத நிலையில இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை கைது செய்திருக்கிறது. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய கைது, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான டைமிங். இன்னைக்கு மாலை தான் எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமான அந்த முழு டேட்டாவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சமயம் பார்த்து, அந்த நேரம் பார்த்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது இது இந்த நடவடிக்கை அப்படின்றது இதோட பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னன்னா, இந்த டேட்டா வெளியே வந்துச்சுன்னா பாஜகவுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஏன்னா பல புகார்கள் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பாக எழுந்துள்ளது அப்படின்ற அடிப்படையில பல்வேறு கேள்விகளும் இது தொடர்பாக எழுந்துள்ளது. அது தொடர்பாக பாஜக தலைவர்கள் வெவ்வேறு பதில்களை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கைது நடவடிக்கை நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கெஜ்ரிவால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாரு. தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை 25 கோடி ரூபாய் பேரம் பேசி அழைக்கிறாங்க, பாஜக மிரட்டல் விடுது, இது போன்ற பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இப்போ அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்குது. அரசியல் சூழல்ல இது போன்ற ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஷபீர், ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது செய்யப்படுகிறார். அப்போ அவருக்கு ஜாமீன் எளிதில் கிடைக்காது. இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆகும்போது ஜாமீன் கிடைப்பதில் ஒரு பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. அப்போ இந்த சமயத்துல அவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது 2024 தேர்தலுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கிய தலைவர்களான மணிஷ் சிசோடியா அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சியுடைய மற்ற பல தலைவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த ஏஜென்சிஸுடைய அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து மிரட்டிட்டே இருக்காங்க, எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை மிரட்டுறாங்க, எங்களுடைய அமைச்சர்களை மிரட்டுறாங்க, நீங்க பாஜக இணைந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு நெருக்கடிகளை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில அவர் ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாரு. இப்போ இந்த டைமிங் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஊடகங்கள்ல இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான அந்த முழுமையான டேட்டாவும் வெளியே வந்திருக்கு. பாஜகவுக்கு எவ்வளவு பணம் எத்தனை கம்பெனிஸ் மூலமா போயிருக்கிறது, எத்தனை கார்பரேட் பணம் கொடுத்திருக்காங்க, அதுல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஏஜென்சிஸ் உடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கம்பெனிஸ் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற தரவுகள் எல்லாம் தற்போது ஊடகங்கள்ல வெளிவரக்கூடிய இந்த தருணத்துல
அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய டைவர்ஷனரி டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக அரசியல் ரீதியாக இது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்றாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த செல்வாக்கு என்பது குறையவே இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில பாஜக ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறையும் எல்லா ஒப்பீனியன் போல்ஸ்லயும் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்லயும் ஆம் ஆத்மி கட்சி தான் மீண்டும் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல மீண்டும் பாஜக தான் ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது கருத்து கணிப்புல சொல்றாங்க. பட் ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு காலகட்டங்கள்ல எடுத்திருக்கு. அந்த அடிப்படையில இந்த கைது அப்படின்றது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கைது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட இதுதான் 2வது சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால ஒரு வழக்குல கைது செய்யப்படுறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சியை முடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் டெல்லியில நடந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. 2024 தேர்தலை நோக்கி காங்கிரஸ் கட்சி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவங்களால ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாத அளவுல அவங்களுடைய 11 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சோ எதிர்கட்சிகளை எல்லாம் ஏதோ ஒரு வகையில டார்கெட் பண்றாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு என்பது மேலோங்கி இருக்கிறது. நன்றி சபீஷ், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது சில மாதங்களாகவே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அவரும் இடி சமன்ஸ் அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை டிஃபை பண்ணிட்டு டிடியை அவங்க டிடிக்கு முன்னாடி அப்பியர் ஆகாம இருந்தாரு. நேற்றுக்கு டெல்லி ஹைகோர்ட்ல அவருக்கு ரிலீஃப் கிடைக்காத போது இடி சரி போய் நம்ம அரெஸ்ட் பண்ணலான்ட்டு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு அரசியல் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தேர்தல் களை கட்ட தொடங்கி கட்சிகள் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கைது என்பது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆப் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். இது ஒரு அனுதாப அலை ஏற்படுத்துமா என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நன்றி சந்திரசேகர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.